இன்னைக்கு இது ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் பெறுகிறது என்றால் தண்ணீர் பிரச்சனை தான். உங்க எல்லாருக்கும் தெரியும், கம்போடியான்னு ஒரு நாடு இருக்கு. அந்த நாட்டுல அங்கோர் வாட்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர் பாத்தீங்கன்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி லண்டனுக்கு இணையான ஒரு ஊராக அது இருந்தது. அந்த அங்கோர் வாட்ல பெரிய ராஜாக்கள், நம்ம இந்தியால இருந்து போன, தமிழ்நாட்டில இருந்து போன ராஜாக்கள் தான் ஆண்டு இருக்கிறாங்க. ஜெயவர்மன், சிம்மவர்மன் அப்படின்னு ஆண்டு இருக்காங்க, சூரியவர்மன்லாம். அந்த ராஜாக்கள் அந்த அங்கோர் வாட்ல மிகப்பெரிய பெரிய கோவில்களையும் அரண்மனைகளையும் கட்டி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. நகரம் அது, அந்த கிராமமே சொல்ல முடியாது, நகரம். ராஜாக்கள் அங்க அரண்மனையில வாழ்ந்திருக்காங்க, கோவில் கட்டியிருக்காங்க. இன்னைக்கு கூட உலகத்திலேயே மிகப்பெரிய கோவில் அங்கோர் வாட்ல இருக்கக்கூடிய இந்து கோவில் தான். ஆனா கொஞ்ச நாள்ல தண்ணி இல்லாம அந்த ஊரே காலி பண்ண வேண்டிய நிலைமை. ஏன்னா அங்கோர் வாட்ல நீர்நிலைகள் கிடையாது. நீர்நிலைகள் இல்ல என்பதற்காக ஒரு ஆர்டிபிஷியல் லேக், குளத்தை உருவாக்குறாங்க. அப்படியும் தண்ணி பத்தல. ஏன்னா மக்கள் பெருக்கம் அதிகமாக அதிகமாக ராஜாவும் ஊரை காலி பண்ணிடுறாரு, அந்த மக்களும் ஊரை காலி பண்ணிடுறாங்க. ஊரே காலி ஆயிடுது, சுடுகாடு ஆயிடுது. அந்த ஊரை அப்படியே காட்டுக்குள்ள விட்டுட்டு அவங்க எல்லாம் வெளியூருக்கு வந்துடுறாங்க. ஏன்? தண்ணி இல்லாததுனால. லண்டனுக்கு இணையாக வர வேண்டிய ஒரு நகரம் காட்டுக்குள்ளேயே மறைஞ்சு 800 வருஷம் காட்டுக்குள்ள மறைஞ்சு போய் கிடக்குது. கிட்டத்தட்ட 19வது நூற்றாண்டுல தான் அந்த நகரத்தை மறுபடி கண்டுபிடிச்சு ஒரு பிரெஞ்சுக்காரோ ஒரு போர்ச்சுகீஸ்காரனும் கண்டுபிடிச்சு வெளில கொண்டு வராங்க. இப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு நகரம் கம்போடியாக்குள்ள காட்டுக்குள்ள இருக்குன்னு. ஏன் அந்த ஊர் காணாம போச்சே? தண்ணி இல்லை. இப்ப சென்னையில நீங்க சொல்றோம், நம்ம இது மிகப்பெரிய ஒரு நகரம், சிட்டி. சென்னை ஒரு மிகப்பெரிய வளரக்கூடிய ஒரு நகரம். இதுல ஏகப்பட்ட 1 கோடி பேர் இன்னைக்கு வாழறோம். நமக்கெல்லாம் தண்ணி வேணும். இந்த தண்ணியில எனக்கு வற்றாத ஜீவநதி தண்ணியில ஓடுதா? ஏதாவது ஓடுதுன்னா அடையார் நதி இருக்குதா? அதுல எப்ப தண்ணி வரும்? மழை பெய்யும் போது தான் தண்ணி வரும். கூவம் ஆறு இருக்கு, அது ஒரு நதி. அதுல தண்ணி குடிக்க முடியுமா? குடிக்க முடியாது. 3வது கொசஸ்தலை ஆறு, அது எங்க இருக்குதா? அது அந்த பகுதியில இருக்குது, எண்ணூர் பகுதியில இருக்குது, வட சென்னை நம்ம பகுதியில, இந்த பகுதியில கிடையாது. அப்படின்னா 3 ஆறுகள் இருந்தும் சென்னை நகருக்கு தண்ணி கிடையாது. அடுத்தது யோசிச்சு பாருங்க, ஏரி குளங்கள் இருக்கிறதா சென்னையில? எதுவுமே கிடையாது. எல்லா ஏரி குளங்கள்லயும் அரசாங்கமே அவர்களுடைய அலுவலகங்களை அமைத்து விட்டார்கள். அதற்கு மேல வீடு கட்டிட்டாங்க. அப்ப தண்ணீர் சென்னைக்கு எப்படி வருகிறது? தண்ணீர் குடிப்பதற்கு எங்க இருந்து தண்ணி வருது? தண்ணியே கிடையாது. இருக்கிற ஒரே ஒண்ணு அண்டர் கிரவுண்ட் வாட்டர் வேணும்னா இந்த மார்ஷ்லேண்ட் மட்டும்தான். இந்த பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் தான் அதிகமாக பெய்யக்கூடிய மழை தண்ணீரை உறிஞ்சக்கூடிய ஒரு ஸ்பாஞ்சு. இல்லனா தண்ணி கிடையாது. இப்ப மழை எப்படி ஒரு மாசமா கொட்டுது, நம்ம தேக்கி தேக்கி வச்சுக்கிறது கிடையாது. ஒரு 10 நாள்ல எல்லா மழையும் சென்னையில கொட்டி கடலுக்கு போயிடுது. நம்ம தேக்கி வைக்கிறதுக்கோ சேமித்து வைக்கிறதுக்கோ இந்த தண்ணீரை அதிகமாக பெய்யக்கூடிய மழை நீரை தேக்கி வைப்பதற்கும் சேமித்து வைப்பதற்கும் நம்ம சென்னையில திட்டங்களே கிடையாது. இருக்கிற ஒரே ஒரு இயற்கை சதுப்பு நிலம் இந்த பள்ளிக்கரணை மார்ஷ்லேண்ட். அது மட்டும்தான் அதிகமாக வரக்கூடிய மழை நீரை தேக்கி வச்சுக்கோம், ஸ்பாஞ்சு மாதிரி புடிச்சு வச்சுக்கோம். அப்படி புடிச்சு வச்சதுனால்தான் கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ் ஆகும். கிரவுண்ட் வாட்டர், நிலத்தடி நீர் ஏற ஏற தான் நீங்க குழாவை திறந்தா தண்ணி வரும். நீங்க 100 அபார்ட்மெண்ட் கட்டுங்க, 1000 அபார்ட்மெண்ட் கட்டுங்க, தண்ணி இல்லாம எப்படி நம்ம அந்த அபார்ட்மெண்ட்ல வாழ போறோம்? குடி தண்ணீர் வேண்டும். குழாவை திறந்தா உங்களுக்கு நல்ல தண்ணீர் வர வேண்டும் என்றால் பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை ப்ரொடெக்ட் பண்ணணும், காக்கணும். இல்லனா அந்த சதுப்பு நிலத்தை அழித்து விட்டால் அதற்கப்புறம் குடிக்க தண்ணி கிடையாது. கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ் ஆகவே ஆகாது. தென் சென்னையை வறண்டு விடும் பாருங்க. ஒண்ணுமே கிடையாது, குடிக்க தண்ணி இருக்காது. அதனால முதல்ல அதை அரசாங்கம் செய்ய வேண்டிய முதல் கடமை அந்த பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை மேப் பண்ணி நோட்டிபிகேஷன் அதை அறிவிக்க செய்ய வேண்டும். அதுல எப்படி வருது, எவ்வளவு மீட்டர் தூரம் இருக்கு, எல்லாம் அதை நோட் பண்ணணும். ஏன்னா இதுக்கு சட்டங்கள் இருக்கிறது. ராம்சார்லயும் சொல்றாங்க பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை ப்ரொடெக்ட் பண்ணுங்க, காப்பாத்துங்கன்றாங்க. அதே போல இந்தியாவில் இருக்கக்கூடிய வெட்லேண்ட் ஆக்டும் அதான் சொல்லுது. எல்லா தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை ஏரி குளங்கள் இந்த மாதிரி 5 ஏக்கருக்கும் அதிகமாக இருக்கக்கூடிய நீர்நிலைகளை உடனடியா அறிவிக்க செய்யுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் தமிழ்நாட்டில் ஒன்றை கூட நாம் அறிவிக்க செய்யல. அதை தான் நான் பிடிச்சிட்டு இருக்கிறேன். இவ்வளவு நாள் 7 வருஷம் ஆகியும் ஒரே ஒரு தண்ணீரையோ சதுப்பு நிலத்தையோ நாம் அதை ஐடென்டிஃபை பண்ணல, அதை வரையறை செய்யவே இல்லை. அதை செய்தால்தான் இந்த சதுப்பு நிலத்தை காப்பாற்ற முடியும். அப்படி காப்பாத்தலனா இன்னைக்கு
நல்ல தண்ணி, சென்னையில பெய்யற நல்ல தண்ணியை விட்டுட்டோம். ஆனா உப்பு நீர், கடல் நீரை குடிநீராக்கி குடிச்சிட்டு இருக்கிறோம். எவ்வளவு செலவாகும் யோசிச்சு பாருங்க. அடுத்தது சூவேஜ் வாட்டர், அதாவது இந்த கழிவு நீர், அதை குடிநீராக்கும் திட்டத்துக்கு தான் அடுத்தது கவர்மெண்ட் இன்வெஸ்ட் பண்ற மாதிரி ஆயிடும். எப்படி நல்ல தண்ணி, மழை தண்ணீரை விட்டு விட்டோமோ, கடல் நீரை குடிநீராக்கி குடித்து கொண்டிருக்கிறோமோ, அதே போல கழிவு நீரை சுத்திகரம் செய்து குடிநீராக பயன்படுத்தும் அவலநிலை வர வேண்டாம் என்றால் முதலில் பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை மார்க் பண்ணி அதை அறிவிக்கை செய்ய வேண்டும். அதற்கப்புறம் கட்டுமானத்துக்கு அனுமதியோ இல்ல பட்டாக்கு அனுமதி எல்லாம் கொடுத்துக்கலாம். அது தானா நடந்துரும். அதனால யாரும் பயப்படவே வேணாம். பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை காப்பாற்றினால்தான் அபார்ட்மெண்டோ ஹை ரைஸ் பில்டிங்கோ எதுவா இருந்தாலும் சென்னைக்கு குடிதண்ணீர், இல்லனா குடிதண்ணீர் என்பது கனவுதான் என்று கூறிக்கொண்டு பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை காப்போம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.